அடுத்து இன்னொரு இடம், சாலைக்கு கிழக்கில் உள்ள இந்த சோழ வாய்க்கால் பேர் இருமுடி சோழ வாய்க்கால் அப்படின்னு ஒரு வாய்க்கால் இருந்துருக்கு. இருமுடி சோழ அப்படிங்கிறது வந்து பராந்தக சோழனை குறிக்கும். அவர் பேர் கொண்ட ஒரு வாய்க்கால். அந்த வாய்க்காலுக்கு வடக்கு பக்கத்தில் முதலாம் பாசன வாய்க்காலில் 3ஆம் சதுரத்து நிலத்தில் உள்ள மேல வாய்க்கால், அது பக்கத்தில் மேல வாய்க்கால்னு ஒன்று இருந்திருக்கு. அதுக்கு பக்கத்தில் 6 மா நிலம் இருந்திருக்கு. புரியுதுங்களா? 6 மா நிலமானது உருப்புற்று, ஏற்கனவே ஒரு பேர் சொன்ன பார்த்தீங்களா, அந்த விக்ரம கிரமவித்தன் அவனோட நிலம் இருந்தது பார்த்தீங்களா, அந்த நிலத்துக்கு தெற்கு பக்கத்தில் அதாவது அவனோட நிலத்துக்கு தெற்கு பக்கத்தில் 3 முக்காணி நிலம் இருந்திருக்கான். 3 முக்காணி நிலத்தை வாங்கியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இந்த 6 மா நிலத்துலேருந்து 32 பங்காக பிரித்து அதில் 3 பாக நிலத்தை வாங்குறாங்க. இப்போ 3 பேர்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. அடுத்து சிற்றூருக்கு அருகில் உள்ள வீரநாராயணன் என்ற சாலைக்கு கிழக்கிலும், ஏதோ ஒரு ஊர் இருந்திருக்கு, அது பக்கத்தில் வீரநாராயணன் ஒரு சாலை இருந்திருக்கு, அதுக்கு கிழக்கு பக்கத்துலேயும் சந்திரசேகர வாய்க்காலுக்கு வடக்கில் உள்ள முதல் பாசன வாய்க்கால் 2ஆம் சதுரத்தில் உள்ள கற்பகச்சேரி, இது இப்போ 4வது ஒருத்தர், கற்பகச்சேரி பொற்புறத்து தத்திய கிரமவித்தன் அப்படிங்கிற ஒரு நிலத்தை வாங்குறாங்க. யார்? அந்த அரசி வீமன் குந்தவியார். அவங்க வாங்கி அந்த நிலத்தை 32 பங்காக்கி 32 பங்காக பிரித்து அதுலேருந்து ஒரு பாக நிலத்தை வாங்குறாங்க. இப்போ 4வது பால் முடிஞ்சிருச்சா? இப்போ கடைசியாக வராங்க. என்னென்னா, இவ்வூருக்கு கிழக்கில் உள்ள சிற்றூரில் உள்ள கோதண்டராமன் என்ற சாலைக்கு மேற்கிலும், இந்த ஊருக்கு கிழக்கு பக்கத்தில் ஒரு சிற்றூர் இருந்திருக்கு, அது பக்கத்தில் கோதண்டராமன் ஒரு ரோடு போயிருக்கு, அந்த ரோடுக்கு மேற்கு பக்கத்துலேயும் கணபதி வாய்க்காலுக்கு தெற்கில் உள்ள, கணபதி வாய்க்கால்னு ஒரு வாய்க்கால் ஓடி இருக்குது, அந்த வாய்க்காலுக்கு தெற்கு பக்கத்தில் 9ஆம் பாசன வாய்க்காலில் 4ஆம் சதுரத்து நிலத்தில் ஒருத்தரோட நிலம் இருந்திருக்கு. அவர் பேர் என்னன்னா கற்பகரச்சேரி பொற்புறத்து திண்டிக்குமார கிரமவித்தன் அப்படிங்கிறவர்கிட்டேருந்து ஒரு நிலத்தை வாங்கியிருக்காங்க. அந்த நிலத்தை 16 பங்கு நிலமாக மாற்றி 16 பங்காக பிரித்து அதில் ஒரு பாக நிலத்தை வாங்கியிருக்காங்க. சரிங்களா? இது 5வது நபர். அதுக்கப்புறம் ஆரைக்குடி அப்படிங்கிற இடம், அது ஏதோ ஊர் பெயர் போல், அந்த ஆரைக்குடி என்ற வயல்வெளி பகுதியில் 4 குழி நிலத்தை வாங்கியிருக்காங்க. மொத்தம் 6 பேர்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. இதுதான் கல்வெட்டே. இந்த திருமஞ்சன விழா நடத்துறதுக்கு இவ்வளோ நிலத்தை வாங்கி அந்த திருமஞ்சன விழா நடத்துறதுக்கு கோவில் தானமாக இந்த நிலதானத்தை கொடுத்துருக்காங்க. யார்? இந்த பெரும்பிராட்டி வீமன் குந்தவையார், அதாவது அரிஞ்சிய சோழனோட மனைவியும் மாமன்னர் சுந்தர சோழனோட அம்மாவும். இது முதல் கல்வெட்டு, ரொம்ப ரொம்ப முக்கியமான கல்வெட்டுங்க. அதுதான் இதை நான் இப்போ முக்கியமாக சொல்லணும்னு நினச்சதே இதுதான். சரி, இப்போ நம்ம 2வது கல்வெட்டுக்கு வரும். இது 2வது கல்வெட்டு. இது எங்கே இருக்குன்னா, இக்கோவிலின் கருவறையின் வடக்கு சுவரில் மாமன்னர் சுந்தர சோழனின் 12வது ஆட்சியாண்டு கல்வெட்டு. இதுவும் 12வது ஆட்சியாண்டு கல்வெட்டு தான். இப்போ பார்க்குற இந்த 2 கல்வெட்டுமே ஒரே வருஷத்தில் தான் ஏற்றப்பட்டிருக்கு, ஆனால் வெவ்வேறு இடத்துல வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இடத்தையும் நான் சொல்லிடுறது, அப்போ தான் நீங்கள் போய் பார்க்குறதுக்கும் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கல்வெட்டுக்கு வரும். கோவிராஜகேசரி பன்மர்க்கு யாண்டு 12வது வடகரை பிரம்மதேசம் ஸ்ரீ வீரநாராயண சதுர்வேதி மங்கலத்து திருவனந்தீஸ்வரத்து பரமசுவாமிக்கு சித்திரை விஷுவுக்கு சந்திராதித்தவள் 108 கலசம் மஞ்சனம் ஆட்டி அமுது செய்து அருளுவதற்கு ஆற்றூர் துஞ்சின அரிஞ்சினக பன்மர் தேவியார் ஆதித்தன் கோதை பிராட்டியார் கொண்டு கொடுத்த பூமி இவ்வூர் திரிபுவன மாதவி சேரி திருவல்லரை பெருங்காவிதி ஆகிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது முதல் கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் நாளில் வந்து திருமஞ்சனம் செய்கிறதுக்கு நிலதானம் கொடுத்த கல்வெட்டு. இந்த 2வது கல்வெட்டு என்ன பார்த்தீங்கன்னா சித்திரை விஷு, அதாவது சித்திரை விஷுனா ஒன்றும் இல்லை, தமிழ் வருட பிறப்பு இருக்குல்ல, அது அந்த நாளில் வந்து திருமஞ்சனம் செய்கிறதுக்கு, திருமஞ்சனம் நீராட்டு செய்கிறதுக்கு இந்த இப்போ அரிஞ்சிய சோழனோட இன்னொரு மனைவி என்ன பண்ணியிருக்காங்க, தானம் கொடுத்துருக்காங்க. இந்த கல்வெட்டில் 2 பேருமே தானம் கொடுத்துருக்காங்க, அதுதான் முக்கியம். அடுத்து நூற்றன்மன் சாத்தனும் நூற்றன்மன் ஸ்ரீ உத்தன் இடையும் மீ படாகை தேவன் மங்கலமான பட்டில் இவர்கள் இடை கொண்ட நிலத்துக்கு கீழ்பார்க்கெல்லை தேவர் நிலம் சனைய மல்லனுக்கு மேற்கும் தென்பார்க்கெல்லை வானவன் பிரம்மாதராசன் நிலத்துக்கும் இத்தேவர் நிலத்துக்கு வடக்கும் மேல்பார்க்கெல்லை ஸ்ரீ வீரநாராயண சதுர்பேதி மங்கலத்து கூறு இட்டு நிலத்துக்கு கிழக்கும் வடப்பார்க்கெல்லை சோழமாதேவி வாய்க்காலுக்கு தெற்கும் இவ்விசைத்த பெருநான்கெல்லை உல அகப்பட்ட நிலம் முக்கால்
இதனுள் கொண்டு தந்த நிலம் 2 மாக்காணி அரைக்காணி. இந்த கல்வெட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ முதல் கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீமன் குந்தவையார் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க அந்த நிலதானம். இந்த 2வது கல்வெட்டில் வீமன் குந்தவையாரும் கொடுத்துருப்பாங்க, இந்த ஆதித்தன் கோதை பிராட்டியார்னு இன்னொரு மனைவி பேர் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அவங்களும் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா இல்லையா? இந்த சித்திரை விஷுவுக்கு அரிஞ்சய சோழனோட 2 மனைவியரும் என்ன பண்ணியிருக்காங்க, தானம் கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்கே வந்து இந்த கல்வெட்டிலே வந்து ஒரு கூடுதல் தகவல். சரி, அடுத்து இதனிலை உடைய பிராட்டியார் வீமன் குந்தவையார் சகசர கலசத்துக்கு மேற்படியார்கள் இடை கொண்ட நிலம் முக்காலிலை கொண்ட நிலம் அரைசை இருமாவரை அரைக்காணியும் மேற்படியாரை மேற்படிக்கு இவர்களிடையே கொண்ட பூமிக்கு கீழ்பார்க்கெல்லை இத்தேவர் நிலத்துக்கு மேற்கும் தென்பார்க்கெல்லை கொள்ளிடத்தின் வடக்கரை வலிக்கு ஒரு கோல் நீக்கி இதனுக்கு வடக்கும் மேல்பார்க்கெல்லை சிறுபால கீழ்வரம்பி நெற்றிக்கு கிழக்கும் வடப்பார்க்கெல்லை வானவன் பிரம்மாதராயன நிலத்துக்கு தெற்கும் இந்நான்கு எல்லையிலும் அகப்பட்ட நிலம். அதுக்கப்புறம் வார்த்தைகள் அழிந்து போயிருக்கு, அதோட இந்த கல்வெட்டு முடிஞ்சு போச்சு. இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 2 பேரும் கொடுக்குறாங்க. அதாவது மாமன்னர் அரிஞ்சய சோழனோட 2 மனைவியரும் இந்த தானத்தை கொடுக்குறாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த வீமன் குந்தவையார் வந்து இந்த கல்வெட்டில் வந்து 1000 இது கொடுக்குறாங்க, 1000 முறை வந்து கலசத்துக்கு நீராட்டுறதுக்காக தானம் கொடுக்குறாங்க. அந்த ஆதித்தன் கோதை பிராட்டியார்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 108 முறை கலச நீராட்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே 2 நிலதானம் கொடுக்குறாங்க இந்த கல்வெட்டில். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அது வேறு கல்வெட்டு, இது வேறு கல்வெட்டு. சரி, இப்போ நம்ம விளக்கத்துக்கு வரும். வழக்கம் போல் ராஜகேசரியான மாமன்னர் சுந்தர சோழரோட 12வது ஆட்சி ஆண்டில் கிபி 969 இங்கே காவேரி வடகரையில் உள்ள பிரம்மதேயம், அதை வீரநாராயண சதுர்வேதி மங்கலத்து காட்டுமன்னார் கோவிலில் உடையார்குடி அனந்தீஸ்வர இறைவனுக்கு ஆண்டுதோறும் தமிழ் வருட பிறப்பு, அதுதான் சித்திரை விஷுன்னு சொல்கிறாங்க. அப்போ 108 முறை கலச பானையில் தண்ணீர் ஊற்றும் முறையான திருமஞ்சன விழா, கலசத்தை எடுத்து அந்த பானையில் வந்து தண்ணியை மொண்டு கலசத்தில் போய் ஊற்றுவோம்ல, அதை வந்து 108 முறை செய்கிறதுக்கான திருமஞ்சன விழா ஆண்டுதோறும் சூரிய சந்திரன் இருக்கும் வரை நடைபெறுறதுக்கு யார் நிலதானம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மாமன்னர் ஆற்றூரில் வீரமரணம் அடைந்த, அதான் ஆற்றூர் துஞ்சின தேவர்னு படிச்சிருப்போம், அந்த அரிஞ்சய சோழனின் மனைவி ஆதித்தன் கோதை பிராட்டியார் தானம் அளித்த நிலத்தின் எல்லைகள். அதாவது இவங்க வந்து 108 முறை அந்த வந்து இந்த திருமஞ்சன விழா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு நிலதானம் கொடுக்குறாங்க. யார்? அரிஞ்சய சோழனோட இன்னொரு மனைவி ஆதித்தன் கோதை பிராட்டியார் அப்படின்னு பேர். ஏற்கனவே இந்த வீமன் குந்தவையார்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்களுடைய அப்பா பேர் என்னென்னா ஆதித்தன் வீமன். அப்பா பேரையே அடையாள பேராக வச்சுருக்காங்க, ஆதித்தன் வீமன். சரி, அதை நான் கடைசி பகுதியில் சொல்கிறேன். இது முதல் விளக்கம். அடுத்து இவ்வூருக்கு இப்போ நம்ம இந்த நில எல்லைகளெல்லாம் பார்ப்போம். இவ்வூருக்கு அருகில் இப்போ நான் சொல்கிறது வந்து ஆதித்தன் கோதை பிராட்டியார் கொடுத்த நிலத்துடைய முதல் எல்லைகள், அவங்க கொடுத்த நிலத்தோட எல்லைகள். இவ்வூருக்கு அருகில் திருபுவன மாதேவிச்சேரி என்ற ஊரில் இருந்த திருவெள்ளரை கணக்காளர்கள், அதை தான் பெருங்காவிதிகள்னு சொல்லுவாங்க, கணக்கு எழுதுகிறாங்களா அவங்க. யார் யாருன்னா நூற்றம்மன் சாத்தன், நூற்றம்மன் உத்தன் ஆகியோரின் நிலம் இடையில் உள்ள, இவங்க 2 பேருக்கும் ஒரு நிலம் இருந்திருக்கு. அந்த 2 பேர் நிலத்துக்கு இடையில வந்து ஒரு சிற்றூர் இருந்திருக்கு, ஒரு சின்ன ஊர் இருந்திருக்கு. அந்த ஊர் பேர் தேவமங்கலம்னு பேர். தேவமங்கலம் இன்னும் இருக்குது. தேவமங்கலத்தில் உள்ள நிலமானது இவ்வூருக்கு கிழக்கு எல்லையில் உள்ள சனைய மல்லன் தேவர் என்பவரின் நிலத்திற்கு மேற்கிலும். இதெல்லாம் எல்லைகளுங்க. இது கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் லேண்டு ரெவென்யூவை பற்றி சொல்கிற கல்வெட்டுகள். அடுத்து தெற்கு எல்லையில் உள்ள அந்த நிலம் சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு தெற்கு எல்லையில் வானவன் பிரம்மாதராசன் என்ற பிராமணரின் நிலத்திற்கு வடக்கிலும், மேற்கு எல்லையில் வீரநாராயண சபையினரின் கூறான, இந்த ஊர் இருக்குது பார்த்தீங்களா, வீரநாராயண சபை சதுர்வேதி மங்கலம், அந்த சபையினருக்கு சின்ன சின்ன பகுதியாக பிட்டாக வந்து நிறைய நிலங்கள் இருந்திருக்கு. அந்த நிலங்களுக்கு கிழக்கு பக்கத்துலேயும், வடக்கு எல்லையில் உள்ள சோழமாதேவி வாய்க்காலுக்கு தெற்கு பக்கத்துலேயும், இந்நான்கு எல்லைகளுக்கு உட்பட்ட முக்கா நிலத்திலிருந்து, இப்போ இந்த நிலம் எல்லைகள்லாம் சொல்லிட்டாங்க, சொல்லி அதுக்கு இடையில வர இந்த 4 எல்லைக்குள்ளே எத்தனை நிலம் வருது, 3/4 பங்கு நிலம் வருது. அந்த 3/4 பங்கு நிலத்தை என்ன பண்ணுறாங்க, 32 பங்காக பிரிக்கிறாங்க.
யார்? இந்த ஆதித்தன் கோதை பிராட்டியார் பிரிக்கிறாங்க. 32 பங்காக பிரித்து அதில் 5 பாக நிலத்தை எடுக்கிறாங்க. புரியுதுங்களா? ஒரே நிலம்தான், அந்த ஒரு நிலத்தோட எல்லையை சொல்கிறாங்க. 32 பங்காக பிரித்து அதுலேயே 5 பாக நிலத்தை மட்டும் தானமாக கொடுக்குறாங்க கோதை பிராட்டியார். அடுத்து இப்போ மாமன்னர் அரிஞ்சய சோழனின் மனைவியும் சுந்தர சோழனின் அம்மாவுமான வீமன் குந்தவையார் மறுபடியும் 1000 முறை, அவங்க போன தடவை கொடுத்தது வந்து சங்கராந்திக்கு, இப்போ சித்திரை விஷுவுக்கு கொடுக்குறாங்க. 1000 முறை கலசப்பானையில் தண்ணீர் ஊற்றும் முறையான திருமஞ்சன விழாவுக்கு இவ்வூரில் உள்ள மேற்படியார்கள்னால் ஆண் பெண் 2 பேரையும் சேர்த்து தான் வரும், 2 பேரும் சேர்த்து தான் மேற்படியார்னு சொல்லுவாங்க. மேற்படியார்களிடம் இருந்த முக்கால் நிலத்தில், மேற்படியார்னா ஒன்றும் இல்லை, முன்னாடி அந்த அம்மா முக்கால் நிலம் வச்சுருந்தாங்கல்ல, அந்த நிலத்திலிருந்து அரை பாகம், ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணாங்க, 32 பங்காக பிரித்து அதில் 5 பாகம் மட்டும் எடுத்தாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க முக்கால் நிலம் இருந்தது பார்த்திங்களா ஏற்கனவே, அந்த முக்கால் நிலத்துலேருந்து அரை பாகத்தை எடுத்துக்கிறாங்க. அந்த அரை பாக நிலத்தை எடுத்து அதுலேருந்து 2 மா நிலத்தை மட்டும் எடுத்துக்கிறாங்க. அதுலேருந்து 160 பங்காக பிரித்து அதில் ஒரு பாகத்தை இறைவனுக்கு கொடுக்குறாங்க. இது ஒரு முக்கியமான ரெவன்யூ சிஸ்டம்ங்க. அடுத்து அந்த நிலத்தின் எல்லைகள், இப்போ யார்? வீமன் குந்தவையார் கொடுத்த நிலத்தோட எல்லைகள். மேற்படியார்கள் கொண்ட நிலத்துக்கு கிழக்கு எல்லையில் உள்ள இறைவனுக்கு கொடுத்த நிலத்துக்கு கிழக்கிலும், இதெல்லாம் ஜஸ்ட் படித்து மட்டும் சொல்லிடுறேன் பாருங்கள். தெற்கு எல்லையில் உள்ள கொள்ளிட ஆற்றின் வடகரையில் உள்ள, கொள்ளிட ஆற்றுக்கு பக்கத்தில் வடக்கு கரையில் 16 சான், அதாவது ஒரு கோல்னு சொல்லுவாங்க, 16 சான் நீக்கி உள்ள நிலத்திற்கு வடக்கிலும், அதாவது ஒரு நிலம் இருந்திருக்கு, அந்த நிலத்தில் வந்து 16 சான் நிலத்தை வந்து நீக்கிட்டாங்க. நீக்கின அந்த நிலத்துக்கு வடக்கு பக்கத்துலேயும் மேற்கு எல்லையில் உள்ள சிறுபால் கீழ்வரம்பின எற்றிக்கு கிழக்கிலும், வடக்கு எல்லையில் உள்ள, அதான் அந்த வானவன் பிரம்மாதராயன் ஒரு பிராமணர் சொன்னோம்ல, அவரோட நிலத்துக்கு தெற்கு பக்கத்துலேயும் இந்நான்கு எல்லைக்குட்பட்ட நிலங்களை மாமன்னர் அரிஞ்சய சோழனின் 2 மனைவியர்களும் வழங்கியுள்ளனர். இப்போ விஷயம் என்னென்னா, அந்த ஆதித்தன் கோதை பிராட்டியார் வந்து அந்த முக்கால் பாக நிலம் வாங்கினாங்கல்ல, அதை 32 பங்காக பிரித்து அதில் 5 பாகத்தை மட்டும் கொடுத்தாங்க. அந்த முக்கால் நிலத்தை அந்த வீமன் குந்தவையார் என்ன செய்கிறாங்க, அதை அந்த முக்கால் பங்கு அதை எடுத்து அதில் அரைப்பாக நிலத்தை வாங்கி அதை வந்து 160 பங்காக பிரிக்கிறாங்க. எது? அந்த அரைப்பாகத்தையே அதை 160 பங்காக பிரித்து அதில் ஒரு பாகத்தை மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, இறைவனுக்கு கொடுக்குறாங்க. இதுதாங்க இந்த முழு கல்வெட்டு. இந்த 2 கல்வெட்டுலேயும் நம்ம தெரிய வர விஷயமே இதுதான். கூடுதல் தகவல்கள் மட்டும் இப்போ சொல்கிறேன். முதல் கல்வெட்டில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, மாமன்னர் சுந்தர சோழனின் தாயாரும் மாமன்னர் அரிஞ்சய சோழனின் மனைவியின் பெயர் வீமன் குந்தவை பிராட்டியார் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இதன் காரணத்தினால தான் சுந்தர சோழன் தன்னுடைய பெண் பிள்ளைக்கு தம் தாயாரின் பெயரான குந்தவை என்று வைத்துள்ளார். எனக்கே இப்போ தான் அது புரியுது. வீமன் குந்தவையார் யார் அப்படின்னா, ஆந்துரை அப்படிங்கிற பகுதியை ஆட்சி செய்த ஆதித்தன் வீமன் என்பவரின் மகள். ஆதித்தன் வீமன், இந்த வீமன்கிற பேரை தன்னுடைய பேராக அவங்க வச்சுக்கிட்டாங்க. இக்கல்வெட்டில் இருமுடி சோழ வாய்க்கால்னு ஒரு இது படிச்சிருப்பீங்க. அந்த இருமுடி சோழன்னா என்ன தெரியுமா, பராந்தக சோழனை குறிக்குது. ஏன்னா பராந்தக சோழன் வந்து மதுரையை ஜெயிச்சு பாண்டிய மண்டலத்தையும் அவர் ஜெயிச்சிருப்பார். அப்போ பாண்டிய ராஜ்யத்தையும் சோழ ராஜ்யம் 2 ராஜ்யத்தையும் அவர் வந்து ஆட்சி செய்கிற காரணத்தினால இருமுடி சோழன்னு பேர். அதே ராஜராஜ சோழன் வந்து சேர சோழ பாண்டியர் 3 ராஜ்யத்தையும் ஆட்சி செய்த காரணத்தினாலையும் ராஜேந்திர சோழன் அப்படி செஞ்சதுனால மும்முடி சோழன் அவங்களுக்கு அப்படி பெயர். அடுத்து 2ஆம் கல்வெட்டில் மாமன்னர் அரிஞ்சய சோழனின் மற்றொரு மனைவி பேர் இருக்குது. அவங்க பேர் ஆதித்தன் கோதை பிராட்டியார், அது நமக்கே தெரியும். இவரது 2 மனைவியரையும் தானம் அளித்தது இக்கல்வெட்டுக்குரியது. 2ஆம் கல்வெட்டில் 2 பேருமே தானம் கொடுக்குறாங்க. இன்னொன்று, அரிஞ்சய சோழனை ஆற்றூர் துஞ்சிய தேவர்னு இதில் குறிப்பிடுறாங்க. அப்படின்னா என்ன, ஆற்றூர் அப்படிங்கிற போரில் அவர் இறந்த காரணத்தினால இந்த பெயர். சரிங்களா? இதோட இந்த 2 கல்வெட்டும் முடிஞ்சிருச்சு. அடுத்த பகுதியில் வந்து முடிஞ்சால் இந்த உடையார்குடி கல்வெட்டுகளை போடுறேன், இல்லைனா வந்து காளையார் கோவில் அப்படிங்கிற இது நமக்கு தெரியும். மருதுபாண்டியர் அவர்களுடைய வீரமிக்க ஊர் அது, அவர்கள் கட்டிய கோவில் கூட அது. அந்த கோவிலில் உள்ள சுந்தரபாண்டியர், பாண்டிய பேரரசரான சுந்தரபாண்டியன் சம்மந்தப்பட்ட கல்வெட்டுகளை நான் போடுறேன் அடுத்த பதிவில். ஒன்று அது போடுவேன், இல்லைனா இந்த கோவில் சம்மந்தப்பட்ட கல்வெட்டுகள் போடுவேன். இதோட இந்த தகவல்கள் முடிஞ்சுது. மாமன்னர் சுந்தர சோழனின் புகழ் ஓங்குக. இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க. மிக முக்கியமான ஒரு நிலதான கல்வெட்டு மற்றும் சோழ பரம்பரை குறித்த நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கேன். தகவலை பகிருங்க. நன்றி, வணக்கம்.